சென்னையில் ஓடும் பேருந்தில் ஆபாசமாக பாடல் பாடிக்கொண்டு பயணிகளுக்கு இடையூறாக இருந்ததாக தனியார் கல்லூரிகளின் மாணவர்கள் 10 பேரை விசாரணைக்காக போலீசார் அழைத்துச் சென்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் வெங்கடேசன். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் வெங்கடேசன், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். மாநகர பேருந்தில் கத்தியுடன் இருந்த கல்லூரி மாணவர்கள் 10 பேரை போலீசார் பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பூந்தமல்லியில் இருந்து திருவொற்றியூர் வரை செல்லக்கூடிய தடமைய 101 என்ற மாநகர பேருந்து செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த பேருந்து ஓட்டுநர் பிரபாகரன் என்பவர் ஓட்டிக் கொண்டு வந்துள்ளார். சென்னை கடற்கரை பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து நின்ற பொழுது அப்போது தனியார் கல்லூரி மாணவர்கள் ஏறி பயணம் செய்தனர். பேருந்தில் கல்லூரி மாணவர்கள் ஆபாச பாடல்கள் பாடி கலாட்டா செய்து வந்துள்ளனர். இதனால் பேருந்து பயணிகள் முகம் சுழித்தபடி பேருந்தில் பயணம் செய்தனர். இதனையடுத்து பேருந்து ஓட்டுநர் பிரபாகரன் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தார். இதனையடுத்து பேருந்து ஓட்டுநர் பேருந்தை பணிமனைக்கு கொண்டு வந்த பொழுது கல்லூரி மாணவர்கள் பார்த்து இதுபோல் ஆபாச பாடல்களை பாடலாமா, உங்கள் வீட்டிலும் அக்கா தங்கைகள் இருக்கிறார்கள் என அறிவுரை கூறினார். இதனையடுத்து தகவலின் பேரில் திருவொற்றியூர் போலீசார் விரைந்து வந்து கதவின் முன்கதவை மூடிவிட்டு சோதனை செய்த பொழுது கல்லூரி மாணவர்கள் அமர்ந்து கொண்டிருந்த அருகில் குளிர்பானத்தில் மது இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். இதனையடுத்து அவர்களை கொண்டு வந்த பைகளை சோதனை செய்த பொழுது 2 கத்தி இருப்பதும் தெரிய வந்தது. இவர்கள் விசாரணை செய்தது மாநில கல்லூரி மாணவர்கள், பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள், ஜெயின் கல்லூரி மாணவர்களிடம் என தெரிய வந்தது. 10 மாணவர்களையும் திருவொற்றியூர் போலீசார் அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.